இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 5ஆம் வார ஞாயிற்றுக்கிழமையினுடைய தவக்கால சிந்தனையாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற மைய சிந்தனை, தீர்ப்பளிக்காமல் அந்த தீர்ப்பை இரக்கச் செயல்களில் வெளிப்படுத்துவோம் என்பதாகும். தீர்ப்பு அல்ல, இரக்கமே என்பதாகும். இந்த உலகில் வாழுகின்ற எல்லா மனிதருமே பிற மனிதருக்கு தீர்ப்பை கொடுப்பதில் மிக ஆர்வத்தோடு மிக ஈடுபாட்டோடு இருக்கிறோம். அதே வேளையில் அதே தீர்ப்பு நமக்கு கிடைக்கின்ற போது அதை நாம் எதிர்த்து துணிந்து போராடி அதில் வெற்றி கொள்ள வேண்டும், அது பொய் என்பதை நிரூபிக்க ஆசைப்படுகிறோம். எனவே இந்த தீர்ப்பை நாம் பிற மனிதருக்கு கொடுப்பதற்கு முன்பாக அதை இரக்கத்தின் முன்பாக நிறுத்தி, இரக்கத்தின் அடிப்படையில் அந்த மனிதர் மீது, அந்த செயலின் மீது நாம் இரக்கம் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கடவுள் விரும்புகிறார். லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 37வது இறைவார்த்தையில் இறைமகன் இயேசு கிறிஸ்து மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறார், பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போது நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். இதைத்தான் மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 ஆகிய வார்த்தைகளில் பேசுகிறார். ஆனால் மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இதே வார்த்தைகளை கூறிவிட்டு 2வது வசனத்தில் 2வது இறை வார்த்தையில் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பே நீங்களும் பெறுவீர்கள். அதாவது நீங்கள் எந்த தீர்ப்பை கொடுப்பீர்களோ அதே தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்பதை மிக அழகாக சொல்கிறார். நீங்கள் எந்த அளவையினால் அளப்பீர்களோ அதே அளவையினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தையில் இறைமகன் இயேசு நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே தீர்ப்பை நாம் பிற மனிதருக்கு கொடுப்பதற்கு முன்பாக எனக்கும் இந்த தீர்ப்பு கிடைக்கும், அதே அளவையினால் நானும் அளக்கப்படுவேன் என்பதை நாம் உள்ளத்தில் உணர வேண்டும். இதற்கு மிக அழகான எடுத்துக்காட்டு மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 23 முதல் 35 வரை உள்ள வார்த்தைகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கமற்ற பணியாளரை குறித்த ஒரு உவமையை சொல்கிறார். ஒரு பணியாள் தன் தலைவனிடம் 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கிறான். கடனை திருப்பி அடைக்க முடியவில்லை. எனவே அவன் மீது பரிவு கொண்டு அந்த தலைவர் அவரது கடனை தள்ளுபடி செய்கிறார். அந்த பணியாளரிடம் மற்றொருவன் 100 தெனாரியம் மட்டுமே கடன் பெற்றிருக்கிறான். ஆனால் அந்த கடன்களை திருப்பி கொடுக்காத அந்த மனிதன் மீது இவன் கோபப்படுகிறான், வசைமொழி பேசுகிறான். அவனை சிறையில் அடைத்த செய்தி இந்த தலைவனுக்கு வருகிறது. தலைவன் கேட்கிறார் மிக அழகாக மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 33வது இறை வார்த்தையில், நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் அந்த பணியாளருக்கு, உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டும் அல்லவா என்று இந்த தலைவர் அந்த பணியாளரை குறித்து கேட்கிறார். எனவே ஆண்டவர் நமக்கு தீர்ப்பை தருவதற்கு பதிலாக இரக்கத்தை, பரிவை, கருணையை காண்பிப்பது போல நாமும் பிறருக்கு இரக்கத்தை, பரிவை, கருணையை காட்ட வேண்டும். எனவே இந்த இரக்கம், இந்த பரிவு, இந்த கருணை தான் தீர்ப்பை விட முதன்மையானதாக இருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். மீகா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தையில், ஓ மானிடா, நல்லது என உனக்கு ஆண்டவர் காட்டி உள்ளாரே. எனவே நீ நேர்மையானவற்றை கடைபிடித்து இரக்கம் கொள்ளுவராக வாழ்ந்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதானே கடவுள் உன்னை விரும்புவது என்று மீகா இறைவாக்கின் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எனவே நேர்மையற்ற தீர்ப்புகளை கொடுக்காமல் நேர்மையான தீர்ப்பு, இரக்கத்தோடு கூடிய செயல், கடவுளுக்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றை மனிதர்களாகிய நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். இதைத்தான் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையில், உலகிற்கு தண்டனை தீர்ப்பை அல்ல, தம் மகன் வழியாக அந்த உலகை மீட்கவே அவர் அவரை அனுப்பினார் என்று யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுக்கிறோம் என்பதற்கு முன்பாக, முதலில் நாம் தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்பாக அதே தீர்ப்புக்கு நான் என்ன பதில் சொல்வேன்,
அதே தீர்ப்பை எனக்கு இந்த உலகம் கொடுத்தால் எனது பதில் மொழி எதுவாக இருக்கும் என்பதை சிந்திக்க வேண்டும். அதைத்தான் யாக்கோபு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையில் திருச்சட்டத்தை கொடுத்தவர் தீர்ப்பளிப்பார். எனவே தீர்ப்பு அளிக்கின்ற உரிமை அவருக்கு மட்டுமே உண்டு என்பதை இந்த இறைவார்த்தையிலே சொல்கிறார். திருச்சட்டத்தை கொடுத்த அந்த இறைவன் அவரே தீர்ப்பளிக்க உரிமை உள்ளவர். மானிடராகிய சகோதர சகோதரிகளுக்கு தீர்ப்பளிக்க நீ யார் என்பதை இந்த யாக்கோபு மிக அழகாக நமக்கு கேட்கிறார். எனவே இந்த நாளில் நாம் பல நேரங்களிலே இரக்கமற்ற தீர்ப்புகளை பிற மனிதர்களுக்கு வழங்கியிருப்போம். அதே யாக்கோபு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை சொல்கிறது. இந்த வார்த்தையை உள்ளத்தில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். இரக்கம் காட்டாத மனிதர்களுக்கு இரக்கமற்ற தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் காட்டாத மனிதர்களுக்கு இரக்கமற்ற தீர்ப்புகள் கிடைக்கும் என்பதை சொல்கிறார். எனவே நாம் தீர்ப்புகளுக்கு முன்பாக இரக்கத்தை முன்னிறுத்த வேண்டும். அதைத்தான் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்மணி எல்லோரும் முன்பாக குற்றவாளி என்று குற்றம் சுமத்தப்பட்ட போதும் ஆண்டவர் இயேசு சொல்வார், நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்வார். எனவே அன்பிற்கினியவர்களே, இந்த நாளில் நாம் தவக்காலத்தில் இருக்கிறோம். தவக்காலத்தில் நம் பாவங்களில் முதன்மையாக இருப்பது அநீதியான தீர்ப்பாகும். பிறரை குறித்தோ பிறருடைய செயல்களை குறித்தோ பல முறை நாம் அவதூறாக பேசியிருப்போம். எனவே இந்த நாளில் இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். அதே வேளையில் அதே இறைவனிடம், ஆண்டவரே, நாங்கள் தீர்ப்பளிப்பவர்களாக அல்லாமல் இரக்கத்தை கொடுப்பவர்களாக, எங்கள் தீர்ப்புகளை காட்டிலும் எங்கள் இரக்கம் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதை முதன்மைப்படுத்தி வாழ முயற்சிப்போம், ஜெபிப்போம். அன்பு இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இரக்கமற்ற தீர்ப்புகளை வழங்காமல் உமது இரக்கத்தின் வழியில் பிறர் மீது அன்பு கொண்டு வாழ அருள்தாரும். ஆமென்.